ஓ காட், இங்க ரொம்ப இருட்டா இருக்கே. அட, ஆஃப் ஆயிடுச்சு. தேங்க்ஸ். யோ வெல்கம். பாட்டியோட மெடிசன் பாக்ஸ் இங்கே ஸ்டோர் ரூம்லையா இருக்க? இங்கே எப்படி? இதை கேட்க தான் நீங்க வந்தியா? இல்லை, இன்னொன்று கேட்கலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக பாட்டி நல்லா தானே இருக்காங்க. ஏன்னா அங்கே அத்தனை பேர் இருக்கிறதுனால நீ உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம 2 பேர் தானே இருக்கோம். நீ என்கிட்ட உண்மையை சொல்லலாம்ல? நான் எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன். ஒரு வேளை ப்ராப்ளம் இருந்திருந்தா கூட அதை நான் வேற விதமா சொல்லியிருப்பேன். ஆனா உண்மையை தான் சொல்லியிருப்பேன். நிஜமாவே அப்படிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாட்டியோட காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மார்னிங்குள்ள அதெல்லாம் சரியாயிடும். பேக் அங்க இருக்கு. நான் பாட்டியோட மெடிசன் பாக்ஸ அந்த ரெட் பேக்குள்ள தான் வச்சேன். அங்கதான் இருக்கும். இதை பிடிக்கிறியா? அப்புறம் நீ கேட்டல, நான் பாட்டியோட மெடிசன் பாக்ஸ எதுக்காக ஸ்டோர் ரூம்ல வச்சேன்னு. ஏன்னா இந்த வீட்டில் எல்லாருக்குமே அவங்களுக்கு மெடிசன் பாக்ஸ் இருக்கு. ஸோ பாட்டியோட மெடிசன் பாக்ஸ் மற்றவங்க பாக்ஸோட மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். தேங்க்யூ. எதுக்கு? இங்கே வந்ததுக்கு. நான் எப்படி வராம இருப்பேன்? நான் ஒரு டாக்டர். அப்புறம் பாட்டியோட காலில் அடிபட்டு இருந்துச்சு. ஆஸ் அ டாக்டர் என்னோட கடமையை நான் தானே நிறைவேற்றி ஆகணும். நான் முட்டாள்னு தோணுதா? டாக்டர் கடமைன்னு பொய்யெல்லாம் சொல்லாத. இங்கே வரணும்னு உன் மனசு சொன்னதுனால தான் இப்போ நீ இங்கே வந்திருக்க. எப்படி இவ்வளோ நல்லவளா இருக்க? என்னோட கையை விடு. நான் இப்ப போகணும். நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன். கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் போ. எப்படி இவ்வளோ நல்லவளா இருக்க? உன் மனசு சொல்றத கேட்டு எதை பற்றியும் யோசிக்காம வந்துட்ட. ஏன்? தெரியல. ஏதாவது பழைய உறவு இருக்கலாம். அதுதான் ஒவ்வொரு தடவையும் என்னை இங்க இழுத்து கொண்டு வருது. என் விதியில இதான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கும் உன் மேல ரொம்பவே கோபம் வருது. உன் பதில் குழப்பமா இருக்கு.
நீ சொல்ற வார்த்தைக்கும் மனசுக்கும் சம்மந்தமே இல்லையே. இந்த ரூம்ல உண்மை மட்டும்தான் கேட்குமோ? நீ என்ன வெறுக்கிறதா சொல்லிட்டு இருக்க, ஆனா நீ என்ன விரும்புறதா என்கிட்ட சொல்ற மாதிரி கேக்குது. நான் சொன்னது கரெக்டா? பிரீதா, என்ன கரண், என்னாச்சு உனக்கு? ஏன் என்னென்னமோ பேசிட்டு இருக்க அவகிட்ட? கிறுக்கு பிடிச்சு போச்சா என்ன? நான் சொல்றதெல்லாம் அவ வேற கேட்டுட்டா. நான் அவகிட்ட என்ன சொல்ல வந்தேங்கிறத இப்ப தெளிவா அவகிட்ட சொல்லணுமே. பிரீதா, பிரீதா சொன்னது கரெக்டு தான். என்னோட வலி இப்ப குறைஞ்சிருக்கு. பிரீதா வரதுக்கு முன்னாடி என்னோட வலி குறையவே குறையாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பெட்டரா இருக்கு. அவ எப்படி இருந்தாலும் சரி, இப்ப நல்ல டாக்டரா இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. இங்க என்ன நடக்குது? இதுக்கு முன்னாடி ராக்கி ஆண்டி மட்டும்தான் பிரீதாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாட்டியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் அவளை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கரீனா ஆண்டியும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கும் பிரீதாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னோட நிலைமை என்ன ஆகும்? கரனோட லைஃப்ல இருந்து நான் அவுட் ஆயிடுவேன். கரண் எங்க போனா? பிரீதாவும் இங்க இல்ல. அட, இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? கரண் என்ன நிஜமாவே நல்லவன்னு சொன்னானா, இல்ல சர்க்காஸ்டிக்கா சொன்னானா? நிஜமாவே அவன் என்ன புகழ்ந்தானா? அட, இது என்ன புகழ்ச்சி? புகழணும்னா தெளிவா தானே சொல்லணும். கேள்வி கேட்டு புகழ்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிரீதா, நில்லு. என்ன கூப்பிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்க. கூப்பிட்டா உடனே நின்னு என்னன்னு கேட்க மாட்டியா? அவ்வளவு திமிரு உனக்கு. அங்க பாட்டி எனக்காக வெயிட் பண்றாங்க. எனக்கு லேட் ஆகுது. ஐம் ஷூர் இப்பவும் கிழிஞ்சுதான் போயிருக்கும். ரொம்ப நேரமா உனக்கு சொல்லி புரிய வைக்க நினைச்சதா இப்ப நீயே கண்ணால பாத்துட்டு இருக்க போல. இப்போது நான் சொல்றது நம்பவே மாட்டியா? ஐம் சாரி. இல்ல, இது என்னோட தப்பு தான். நான் ரொம்ப கவனமா இருந்திருக்கணும்ல. நான் உனக்கு பக்கத்துல இருக்கிறேன்ல, சோ நான் தான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். இல்ல, பொதுவா உன் பக்கத்துல யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கோ இல்ல அவங்க பொருளுக்கோ கண்டிப்பா ஏதாவது ஆகுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. மை மிஸ்டேக். ஐம் சாரி. இங்க என்ன நடக்குது? இவங்க 2 பேரும் திரும்ப திரும்ப ஒன்னாவே இருக்காங்க. இவங்க 2 பேத்தையும் ஒன்னா பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் எதுக்கு இவ்வளவு விரட்டுறேன்? என்ன கரண், உனக்கு மூளை குழம்பிடுச்சா? எங்க போனோம், எங்க போயிட்டு இருக்க? பாட்டி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? முன்ன விட பரவாயில்லம்மா. நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கஷ்டப்படும் போது கொஞ்சம் கூட பார்க்க நல்லா இல்ல. இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கிட்ட வரியாமா?
சாரி பிரீதா, நான் உன் விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதோ வந்துடுறேன். பாட்டி, நான் உங்களோட கால ஆயின்மெண்ட் போட்டு விட்டுடுறேன். இது மார்னிங் வரைக்கும் நல்லாவே வேலை செய்யும். அதுவும் இல்லாம நீங்க பெயின் கில்லர் வேற சாப்பிட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வலி இருக்காது. மார்னிங் நீங்க எழுந்திருக்கும் போது அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிபட்ட மாதிரியே இருக்காது. எனக்கு தெரியுமா, இப்பதான் நீ வந்துட்டல்ல, கண்டிப்பா என் காலை சரி பண்ணிடுவ. நான் இதோ வரேன். இப்போ நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் மட்டும் என்ன உங்ககிட்ட பேசவா வந்திருக்கேன்? இல்லை பேசணும்னு நான் சொன்னேனா? இல்லை, ஆக்சுவலி நான் பேச தான் வந்தேன். இங்கே பாரு, கோவப்படாத, நான் சொல்கிறத கேளு. பொறுமையா நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த கேள்றா. எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டோம்ல. ஆனால் பிரீதா வந்து எல்லா சுச்சுவேஷனையும் சமாளிச்சிட்டால. பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா எல்லாரும் கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே? விட்டா இந்த குடும்பத்தையே நல்லா சமாளிப்பா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உனக்கும் சந்தோஷமா இருக்குல்ல? மாஹிரா, என்னம்மா ஆச்சு? எதுக்காக நீ இப்ப அழற? என்ன ஆச்சு? எதுவுமே சரியா நடக்கல, எல்லாமே தப்பா நடக்குது. பிரீதா என்கிட்ட என்ன சொன்னாலும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொன்னா? என் மெஹந்தி ஃபங்க்ஷன்ல அவ என்கிட்ட சொன்னா அவளோட கையில கருணுக்கான மருதாணி இருக்குன்னு. சோ நான் இந்த கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் பண்ணணும்னு சொன்னா. அவளும் கருணும் ஒண்ணு சேரறதுக்கு தான் பிறந்திருக்காங்கன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம என்னோட கழுத்துல இருக்க இந்த மாங்கல்யம் கருணை அவனோட கையால போட்டு விட்டது. எங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. அதுவும் எல்லா சடங்கு முறையோட நடந்திருக்கு. எல்லாமே சரியா வர நடந்திருக்கு. அக்னியை சாட்சியா வச்சு நாங்க 7 முறை அக்னியை சுத்தி வந்திருக்கோம். என்ன அந்த பொண்ணு இப்படியா சொன்னா? இன்னும் ஆண்டி, இன்னைக்கு அவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். கருண் கூட க்ளோஸா இருக்கிறதுக்கு அவ ரொம்ப முயற்சி பண்றான். என்ன கரண் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அதை என்கிட்ட அவளே சொன்னா. இல்ல மாஹிரா, அந்த மாதிரி எதுவும் ஆகாது. எங்க பாருமா, கரனோட மனசுல பிரீதாக்காக எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. ஒருவேளை அவன் மனசுல பிரீதாக்காக ஃபீலிங்ஸ் இருந்திருந்தா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிருப்பானா? இல்ல. எங்க பாருமா, கரண் அவகிட்ட நல்லா நடந்துக்கிறான். ஏன்னா அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அவ இங்க வந்தால, அதுதான் விஷயமா. அச்சோ ஆண்டி, உங்களுக்கு புரியல. எனக்கு தெரியற அந்த ரீசன் அது உங்களுக்கு தெரியல. பிரீதா பாக்குறதுக்கு நல்லவ மாதிரி தெரியற, ஆனா அவ நல்லவ கிடையாது. என்ன கரண் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா, அது எனக்கு நல்லா தெரியும். மாஹிரா, அந்த மாதிரி எதுவும் ஆகாது. பிரீதாவை பத்தி பேசணும்னா எனக்கு அந்த பொண்ணை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவ எந்த டைப் பொண்ணுன்றது தெரியும். ஆனா உனக்கும் கரனுக்கும் கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கல. நீ வேணும்னா பாரு, இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. என்னோட ப்ராமிஸை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ட்ரஸ்ட் மீ மாஹிரா. இப்ப அழறத நிறுத்த. கம் ஹியர். ராக்கி ஆண்டி, பாட்டி இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. மார்னிங் எழுந்திருச்சாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட பெயின் சுத்தமா இருக்காது. அப்புறம் இப்போ அவங்க நல்லாவே தூங்கிட்டாங்க. இப்போ நீங்களும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். பிரீதா,
நாங்க கூப்பிட்டதால நீங்க வந்திருக்க. அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்க. தேங்க்யூ so மச் பிரீதா. நான் கிளம்புறேன். என்னம்மா சொல்ற? நீ தனியா போக வேண்டாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. ரிஷப், வா பிரீதா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் தனியாவே போய்க்கிறேன். அதுல எந்த பிரச்சனையும் நீ இல்ல. தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை. நானே உன்னை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்றேன். கரண் கூட போமா? ஓகே ஆண்டி. என்னாச்சு? ஓ, வீடு வந்துருச்சா? ஓகே. ஆ? ஏதாச்சும் சொன்னியா? நான் ஒண்ணுமே சொல்லி. ஓகே, நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. சாரி. ஓகே, பாய். பாய். கொடுத்துறவா? வேண்டாம். அவ என்ன நினைப்பா? ஆனா அவளுக்காக தான் நான் வாங்கினேன். கொடுத்துட்றேன். பிரீதா. அட, உனக்கு என்னாச்சு பிரீதா? அவ உன்னை கூப்பிடவே இல்லை. இருந்தாலும் ஏன் அவ உன்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு? எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? நான் உன்னை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் திரும்பி பார்க்கல? எனக்கு கேட்டுச்சு. ஆனா அது என்னோட பிரம்மன்னு நான் நினைச்சேன். அப்ப நான் கூப்பிடல. ஆனா இப்போ உன்னை கூப்பிட்டேன். ஓ, ஓகே. என்னாச்சு? இதை வாங்கிக்க. உனக்காக தான் வாங்கினேன். இது ரொம்ப நாளா என்னோட கார்லயே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ரிஷபண்ணாவோட கல்யாணத்துல இருந்தே இருக்கு. இதுல என்ன இருக்கு? உனக்காக தான் வாங்கினேன். இதுல உனக்காக 5 துப்பட்டா இருக்கு. நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. திருப்பி கொடுக்கவே இல்லைல்ல. இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சதை கொடுத்துட்டேன். இல்ல, வேண்டாம். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. தேவை இந்தா. இருக்கு. இது உன் கையில் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன் துப்பட்டாவை கிழிச்சது நான் தானே. உன்னோட துப்பட்டா என்னமோ நான் தான் எதிரிங்கிற மாதிரி பார்க்கும். அதனால தான் தரேன். இருக்கட்டும். ஆனா இது வரைக்கும் நீ 4 துப்பட்டாவை தானே கிழிச்சிருக்க. எதுக்கு 5 கொடுக்குற? அதான் இன்னைக்கு ஒன்று கிழிஞ்சது இல்லை.
கணக்குல ரொம்பவே சரியா இருக்கா? கோர்ஸ் ஐ எம் கரண், அதை மறந்துட்டியா? 5வது துப்பட்டா கிழியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் இன்னும் ஒன்று கிழிஞ்சிருச்சுன்னா கணக்கு டேலி ஆகும்னு நினச்சேன். ஆனால் 5வது துப்பட்டா கிழியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வரேன்.